ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 15/4/2026 தனலட்சுமி DL 47க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்பவும் போல் புதன் டு புதன் ABC போர்ட் ரிசல்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ABC போர்டில் வந்து நம்மளுக்கு 496, அதுக்கு முந்தின வாரம் பார்த்திங்கன்னா 443, அதுக்கு முந்தின வாரம் வந்து 725 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை தனலட்சுமி ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் A போர்டோட 4-2 வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான C போர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 865லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்மளுக்கு தேவை வந்து A போர்ட். ஸோ A போர்டில் 8 இருக்குது. ஸோ இந்த 8ஓட நம்ம இந்த ட்ரா வந்து மைனஸ் பண்ண போகிறோம். 4-2 மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 8 - 4 = 4. அதேமாதிரி 8 - 2 = 6. அப்போது 4 அல்லது 6 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான C போர்ட் அல்லது ஆல். 4 அல்லது 6. இப்போ இந்த 865க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 794. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம A போர்டோட 4-2 வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரா மைனஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம 794க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து A போர்டுங்கிறதுனால 7. ஸோ 7ஓட நம்ம வந்து இந்த ட்ரா வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ 7 + 4 = 1. 7 + 2 = 9. 1 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 794க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்ட் அல்லது ஆல். 1 அல்லது 9. இப்போ இந்த 794க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 799. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99. C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு B and C. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம், ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா வந்து மைனஸ், 2வது ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையும் நம்மளுக்கு C போர்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ட்ரா C, 2வது ட்ரா நம்மளுக்கு PC. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். அதே மாதிரி ரிசல்ட்குள்ளேயும் யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதன் தனலட்சுமியோட ரிசல்ட் நண்பா. ஸோ நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பாதீங்க. இப்போ 799 பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை A போர்டுங்கிறதுனால 7. ஸோ இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ். அப்போது இங்கே 7 இருக்குது. 7 - 4 = 3. 7 - 2 = 5. 3 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 799க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்ட் அல்லது ஆல். 3 அல்லது 5. இப்போ இந்த 799க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 315. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 35. C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A and C. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். கண்டினியூஸாக இப்போ நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸோடு வந்துக்கிட்டு இருக்குது PC AC. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். ப்ளஸ் வேல்யூ 315ல் நம்மளுக்கு தேவை வந்து 3. இதோட நம்ம 4-2 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது 3 + 4 = 7. 3 + 2 = 5. 7 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 315க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 5. இப்போ இந்த 315க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 725. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 5 நண்பா. C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு A and C. இப்போ 4 ட்ரா முடிஞ்சு. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு C போர்டு இருக்குது நண்பா. அதில் இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ C போர்டு, PC போர்டு, AC போர்டு, AC போர்டு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட். இப்போ 725க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை 7. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ். அப்போ 7 - 4 = 3. 7 - 2 = 5. 3 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 725க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்ட் அல்லது ஆல். 3 அல்லது 5. இப்போ இந்த 725க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 443. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும்.
இப்போ 443க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 4. இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ இருக்குது. 4 + 4 = 8. 4 + 2 = 6. 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 443க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 6. இப்போ இந்த 443க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 496. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதை விட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 496 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டு. இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தாச்சு நண்பா. அது எப்படியே பெயரும் அதுவும் இல்லாமல் கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு போர்டு மாறாமல் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் அப்படின்னு நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 496. இதில் நம்மளுக்கு தேவை 4. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ. 4 - 4 = 0. 4 - 2 = 2. 0 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். ஸோ ஃபார்மெட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய தனலட்சுமி டு தனலட்சுமி புதன்கிழமை ரிசல்ட் வச்சு எடுத்திருக்கோம். 0 அல்லது 2ன்னு இந்த ட்ராவுக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 0 அல்லது 2. 0 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பரை கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி நம்பர் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 0 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய பேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி மிக்சடு. ஸோ நம்ம பிசிக்கு தான் கொடுக்குறோம். சில நேரத்துக்கு போர்டு மாறினா அது நம்மளுக்கு ஏபிஎஸ்சியாக மாறும். அதுக்காக தான் மிக்சடுன்னு கொடுக்குறோம் நண்பா. பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 02 நம்மளுடைய சி போர்டாக இருக்குது. 02 நம்மளுக்கு சி போர்டுங்கிறதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு 60 70 80 90 ஒருவேளை 2 வச்சு வர்றதா இருந்துச்சுன்னா 62 72 82 92. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுற மாதிரி தெரியலை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவுக்கு 0 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. ஃபார்மெட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 15/4/2026 தனலட்சுமி TL47க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.